ஓம் நம சிவாய நமக. இன்னைக்கு 17/7/2026 இன்றைய தினம் அன்னதானம். திரு ரத்தினசாமி ஐயா, திருமதி தமிழ் செல்வி அம்மா திருப்பூர்ல இருந்து கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு 200 நபர்களுக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. மதிப்பிற்குரிய திரு ரத்தினசாமி ஐயா, திருமதி தமிழ் செல்வி அம்மா இவங்க குடும்பத்தின் சார்பாக இன்னைக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. திருமதி தமிழ் செல்வி அம்மா உடல்நிலை கொஞ்சம் சீராகி நல்ல உடல் ஆரோக்கியத்தோட, மன ஆரோக்கியத்தோட, மகிழ்ச்சியோட பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும்னு எல்லாம் அல்ல ஈசன் பொற்பாதங்கள்ல மனசார வேண்டிக்கிறோம். மதிப்பிற்குரிய ரத்தினசாமி ஐயா, மதிப்பிற்குரிய திருமதி தமிழ் செல்வி அம்மா அவங்க திருப்பூர்ல இருந்து அன்னதானம் கொடுத்திருக்காங்க. தமிழ் செல்வி அம்மா அவங்க கண்டிப்பா அவங்க பூரண நலம் பெற்று அவங்க உடல் ஆரோக்கியத்தோட சந்தோஷமா வாழணும். ரத்தினசாமி ஐயா, தமிழ் செல்வி அம்மா பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும், சகல ஐஸ்வர்யங்களோட வாழணும்னு எல்லாம் அல்ல அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் பொற்பாதங்கள்ல மனசார வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்ற அனைவருக்கும் அன்னதானம் கொடுத்திருக்காங்க. ரத்தினசாமி ஐயா, தமிழ் செல்வி அம்மா இவங்களுக்கு அவங்க குடும்பத்தினருக்காக நம்ம வேண்டி இன்னைக்கு அன்னதானம். கண்டிப்பா அவங்க குடும்பத்தினர் அனைவரும் பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும், மகிழ்ச்சியோட வாழணும்னு எல்லாமல்ல ஈசன்கள் பொற்பாதங்கள்ல வேண்டிக்கிறோம். ஓம் நம சிவாய. இங்க அன்னதானம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க, தொடர்ந்து அன்னதானம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எங்களுடைய மிகப்பெரிய ஒரு நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். சாது சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள் சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். அண்ணாமலையாருக்கு, உண்ணாமுலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு, உண்ணாமுலை அம்மனுக்கு. ஓம் நம சிவாய நமக. சாப்பிடலாங்க, சாப்பிடுங்க. நமச்சிவாய, நமச்சிவாய, நமச்சிவாய. அக்னி தூணாய் உயர்ந்து நின்ற பரம்பொருளானவனே, அளவிலா ஜோதியாக நின்ற அண்ணாமலையானே, எம்மனுக்கு முடியும் இல்லை, விஷ்ணுவுக்கு அடியும் இல்லை, பிரபஞ்சமே நீதா என்று காட்டிய சிவனே அண்ணாமலையானே. ஜோதி வடிவில் நின்று சிவனே, இருளை அகற்றி அருளை தந்தவனே. ஹர ஹர மகாதேவா, ஓம் நமச்சிவாய. பார்க்கடலை கடைந்த போது பாய்ந்து வந்த விஷத்தை கண்டத்தில் நிறுத்தி உயிர்களுக்கு கருணை செய்ததனா
சிறு இலை கூட உண்மையனில் ஒரு நாமமே போதுமே. ஒரு சொட்டு கண்ணீர் விட்டால் ஒரு வாழ்வே மாறுமே. நான்கு காலம் தீபம் ஏற்றி நமச்சிவாயம் ஓதுவோம். நள்ளிரல் விரோயம் திறந்தேனா வந்தியரை பாடுவோம். உபவாசம் உடல் சுத்தம், ஜபம் செய்ய மன சுத்தம். ஒரு இரவு விழித்திருந்தால் ஒரு வாழ்வு ஒளி. பாட்டி அந்த அப்பளம் போய் சாப்பிட்டு போ. அங்க வச்சுட்டு பாரு, அங்க 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 அங்கே வச்சுட்டு வந்துட்டு பாரு, யாரும் எடுத்துட்டு போறாங்க போ. காரகம் பேசானே வாங்க சார், நல்லா இருக்கீங்களா? வாங்க. பாட்டி இந்த புடவை கட்டணும், நைட்டி போட்டுங்கிற, நைட்டிக்கு மேல புடவை கட்டிங்கிற. இது ஒரு அம்மா கொடுத்தாங்க, உனக்கு ஞாபகங்குதா? அன்னைக்கு ஒரு நாள் கட்டி மடிச்சு வச்ச, அதோட இன்னைக்கு தான் கட்டுற. நல்லா இருக்கு அம்மா சமையல்லாம். யாரு கேட்டது? வேஸ்ட் பண்ணக்கூடாது. எவ்வளோ வேணும்? சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது, சரிங்களா? தாத்தா சாப்பாடு தாத்தா. இந்தாக்கா. நமச்சிவாயா அக்னி தூணாய் உயர்ந்து நின்ற பரம்பொருளானவனே, அளவிலா ஜோதியாக நின்ற அண்ணாமலையானே. பிரம்மனுக்கு முடியும் இல்லை, விஷ்ணுவுக்கு அடியும் இல்லை. பிரபஞ்சமே நீதா என்று காட்டிய சிவனே அண்ணாமலையானே. ஜோதி வடிவில் நின்று சிவனே, இருளை அகற்றி அருளை தந்தவனே. ஹர ஹர மகாதேவா, ஓம் நமச்சிவாயா. கச்சிட்டு போய் நாங்களும் ஆச்சாரமான ஆள் தான். நான் உன்னை ஒண்ணுமே சொல்லலை. அன்னி பாட்டி அப்பவும் தராங்க பாருங்க. கூப்பிட்டா பொண்டாட்டியா? அப்புறம் என்ன கொடுக்குறேன்? என்ன போண்டாட்டியா? ஏய் எங்க இருக்கா? கூடு. ஏய் வருவா இது பொண்டாட்டி தாயே பெரிய தாயே உழைக்க வழி. தாத்தா இன்னைக்கு அன்னதானம் கொடுத்துருக்கிறவங்க ரத்னசாமி ஐயா, தமிழ்செல்வி அம்மா திருப்பூர்லேருந்து கொடுத்துருக்காங்க. ரெகுலராக கொடுத்துட்டு வராங்க நமக்கு. தமிழ்செல்வி அம்மாவுக்கு உடல்நிலை சரியாகணும்னு வேண்டிக்குங்க. அவங்க குடும்பத்தார் சார்பாக அன்னதானம். ரத்னசாமி அம்மாவுக்கும் தமிழ்செல்வி அம்மாவும் குடும்பத்தாரும் நம்ம ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழ எல்லாம் ஆண்டவன் நம்ம ஒன்றே சார்பாகவும் பிரார்த்திக்கிறோம். நன்றி.
நமச்சிவாய். ரத்தினசாமி ஐயா, தமிழ் செல்வி அம்மா திருப்பூர்லேருந்து கொடுத்துருக்காங்க. அவங்க சார்பாக அன்னதானம் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லாருமே ஆரோக்கியமாக நல்லா இருக்கும். நீங்களும் நல்லா இருக்கும், எல்லாருமே நல்லா போங்க போங்க போ. இப்போம்மா பாப்பா இப்போம்மா தண்ணியில விட தரானுங்க அப்படியே போயிட்டு வா தாத்தா. சரி சரி போயிட்டு வா. லட்டு கொண்டாந்து கொடுங்க. அங்கே வச்சிருக்கிற லட்டு இருக்கு, பார்த்து நான் எடுத்துக்கிறேன், அப்புறமா எடுத்துக்கிறேன். நாளைக்கு 11 மணிக்கெல்லாம் வந்துருங்க. பசங்க கிட்ட கொடுங்க. நாளைக்கு அந்த பாட்டி திருப்பதி லட்டு சாப்பிட்றியா? கொடுத்தா சாப்பிடுவேன். ஆமாம் ஆமாம். காலையில் என்ன சாப்பிட்டா? என்ன சொல்றோம்? சாதம் சாப்பிட்டே இல்லையா? சாப்பிட்டாங்க. தயிர் வேறு சக்கரை போட்டு கொடுத்தேன். ஓ ஆமா ஆமா, அது இங்கதான் எனக்கு கொடுத்தேன். அங்க கொடுத்தியா? இங்கே தான். ஓ, அங்கங்கே ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுவியா? நல்லா இருக்குது புடவை. ஜாக்கெட் போட்டு போடணும். இது ஒரு அம்மா கொடுத்தாங்க உங்களுக்கு புடவை. ஆனால் அந்த அம்மா கொடுத்த அடுத்த நாள் நீ காலையிலே கட்டிட்டு அந்த புடவையை கசக்கி வச்சது தான். ஏன் இப்படி இருக்க? இப்படிதான் இருந்தியா முதல்லலாம் சின்ன வயசுலாம்? தலையை பின்னிக்கும். இல்ல குளிச்சுட்டு வந்து சரி பரவாயில்ல. ஈரமா இருக்கிறாங்க. நீ ஏன் பின்னாம தலை? எனக்கு மயிலே இல்லை. சௌரி முடி வாங்கி தரேன், கட்டிக்கிறியா? வேண்டாம் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏன்? ஒண்ணும் வேண்டாம். பார்க்கடலை கடைந்த போது பாய்ந்து வந்த விஷத்தை கண்டத்தில் நிறுத்தி உயிர்களுக்கு கருணை செய்ததனால் நிலகண்ட நானவனே, நீரை தலையில் சுமந்தவனே, சிவபெருமானே. அறியாமை கொண்ட வேட்டுவன் அருளறியாமல் பூஜை செய்தான். வில்வ இலைகள் விழுந்த போதும் விண்ணகம் கதவு திறந்ததே. ஒரு இலை கூட உண்மையனில் ஒரு நாமமே போதுமே. ஒரு சொட்டு கண்ணீர் விட்டால் ஒரு வாழ்வே மாறுமே. நான்கு காலம் தீபம் ஏற்றி நமச்சிவாயம் மோதுவோம். நள்ளிரவிரொய்யும் திறந்தேனா வந்தியரை பாடுவோம். உபவாசம் உடல் சுத்தம், ஜபம் செய்ய மன சுத்தம். ஒரு இரவு விழித்திருந்தால் ஒரு வாழ்வு ஒளி வந்து சேரும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. இப்போ சொல்லு, என்ன பஞ்சாயத்து வந்த? ஒன்றும் இல்லையே. என்ன சொன்னேன்? என்ன எதுவும் சொன்னேன்? இல்லையா? சொன்னா எதுவுமே சொல்லியே. பாவம் நீ அப்ராணி. பாப்பா, சின்ன பாப்பா, உனக்கு வாயில் இப்படி விரல் வச்சா கூட கடிக்க தெரியாது, அதுதானே? சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா. இந்த வயசானவங்களுக்கான சூப்பர் சிங்கர் வச்சாங்கன்னு வச்சுக்க, ஜூனியர் சூப்பர் சிங்கர் மாதிரி சீனியர் சிட்டிசன் சூப்பர் சிங்கர்னு வச்சாங்கன்னா அதில் நீ தான் பாட்டி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வருவேன். சரி அதான் அந்த அளவுக்கு பாட்டு பாடுறேன். நான் உனக்காகவே ஒரு சூப்பர் சிங்கர் வைக்கணும் போல இருக்குது. சரி சீனியர் சிட்டிசன் சூப்பர் சிங்கர். சரி ஓகேவா? சரி. வச்சிடலாமா? நல்லா பாட்டு பாடுறேன். சரிதாண்ணா. ஏன் பாட்டி பாத்ரூம் போகணும்னு கேட்டா, பாத்ரூம் தானே போனேன், என்ன பாத்துக்கு? அம்மா என்னை எங்க
பாத்ரூம் போன தப்பு இல்ல, அந்த இடத்துல போன தப்பு. எங்க போனேன்? அது விளையாடுற மைதானத்துல அங்கேயா போனேன்? அங்கதான் போனேன். சரி அடுத்த வாட்டி போகாதுன்னா அதான் என்ன போகணும்? ஐயோ, தண்ணி பாட்டிலாம் வச்சுக்கிற உண்டா? அது ஏதோ இங்க இருந்தது. பாடலீஸ்வரர் போலாமா? கோவிலுக்கா? தேவஸ்தானத்துக்கு இதான் போன போல இருக்க. பாடலீஸ்வரர் தேவஸ்தானம் போயிட்டு வந்தோமே நம்ம நேத்து. நேத்தியா போனா? முந்தா நேத்து போனோமே, ஞாபகம் இல்ல? ஐயோ இல்லையே. மறந்துட்டியா? கடலூர் போயிட்டு வந்தோமே. கல்லூரா போனா? எதுல? பாண்டிச்சேரி போனோம் தானே சொன்னாங்க. கடலூர் போயிட்டு வந்தோம். போனோமா இல்லையா? தெரியுமா? பார்க்கலையா? கடலூரா போனோம் அண்ணா. கடலூர் நல்லா இருக்கும் அண்ணா. ஆமா அண்ணா. சின்ன வயசுல பாரு பாட்டி எப்படி இருக்க பாரு, பயங்கர வில்லி மாதிரியே இருக்கிற. பழைய சினிமாவில் வர வில்லி மாதிரியே இருக்கிற பாட்டி. மாமியாருங்கெல்லாம் நிறைய மாமியாருங்கெல்லாம் அப்படிதான் இருப்பாங்க, மருமவங்களாம் அப்புறானியா இருப்பாங்க. அந்த ஃபேஸ் அப்படியே இருக்குது உனக்கு. நல்ல வேலை உனக்கு கல்யாணம் பையன் பிறந்து மருமவன் இல்லை இருந்திருந்தா பாவம். என்ன முறைச்சிங்கிற பாரு போட்டோவில். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது? அதெல்லாம் காதுக்கு கம்பல் போட்டுக்கிற, தோடு போட்டுக்கிற, என்னது இதெல்லாம் போட்டுக்கிற, அது பேர் மாட்டில் செயின். நல்லாவேங்குது. ஒரு ஐயரை பார்த்துட்டு இருந்தேன். ஐயரை ஏன் போய் நீ பார்த்துட்டு இருந்த? அந்த ஐயர் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் கிடையாது. எஸ் 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 காமேஸ்வரர். சரி, ஆத்துக்கார் தெரியுமா? பார்த்துருக்கியா? சன்னதி தெரு 20 நிமிஷம் அட்ரஸ் சொல்கிற மாதிரி. ஆர் மீனாட்சி. உங்கள் ஆத்துக்கார் பேர் கோபாலம் தானே? அதுன்னு ஆர் மீனாட்சி. உங்கள் அப்பா பேர் என்ன? எங்கள் அப்பா பேர் குப்புசாமி. உங்கள் அப்பா பேர் குப்புசாமி, உங்கள் ஆத்துக்கார் பேர் கோபாலன். இது என்ன ஆர் மீனாட்சின்னு வருது? மாமியார் பேர் சீதாலட்சுமி. மாமியார் பேர் சீதாலட்சுமி. இது என்ன எந்த சம்மந்தமே இல்லாமல் வருது பேர்? ஆர் மீனாட்சின்னு வருது. மீனாட்சி ஆர். இது என்ன பேர் கணக்கில் வரும்? அது தெரியலையே. ராஜகோபால் அவங்க வீட்டுக்காரு. ஆமா, ராஜகோபாலா? ராஜகோபால். ஓஹோ. மெய்யாலுமே சொல்லு, வீட்டுக்காரர் உங்க ஆத்துக்காரோட முழு பேர் என்ன? அதான்டா பாடலீஸ்வரர் தேவஸ்தானம். அதெல்லாம் முழு பேர் இல்ல, முழு பேர் சொல்லு உங்க ஆத்துக்காரது. முழு பேர் தான், முழுமையான பேர். இப்போ இந்த எப்படி மீனாட்சின்னு வைக்கிறாங்க, அந்த மாதிரி உங்க ஆத்துக்கார் முழு பேர் கோபாலன். வெறும் கோபாலா ராஜகோபாலா? ராஜகோபால் தான். அதான் ஆறு நிமிஷம். எங்கள் அம்மா உனக்கு என்ன வேலை இல்லை நீ. எங்கள் அம்மா அம்மா செல்லம் கண்ணு அப்படின்பா. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பேர் சொன்னால் சோகமாயிடு. ஆத்துக்கார் நினைப்பு வந்துச்சான்னா? நீ சும்மா சொல்லிட்டு இருப்ப, உனக்கு என்ன வேறு வேலை இல்லை. அதை கேட்கறது தானே எனக்கு பொறுப்பு. அதானே? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். சே சொல்ல மாட்டேன்னா சொல்ல மாட்டேன். ரேகை வச்சு கொடுத்து விட்டேன். சும்மா சொல்லினுக்கிறேன். நீ பத்தியா சொல்லிட்ட பத்தியா? என்ன கோவில் இதெல்லாம் நீ வந்து ரேகை வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். கொடுத்தாச்சு, கொடுத்த பிறகு போனதை பற்றி யோசிச்சு என்ன பிரயோஜனம்? என்ன பண்ணுறது? இப்போதான் யோஜனை வருது. போய் நம்ம கேஸ் போட்டு திரும்பி வாங்கிடலாமா? போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பாட்டி தெரியாமல் ரேகை வச்சு வாங்கிட்டாங்க, ஏமாற்றி. நீங்கள் பாட்டிக்கு சொத்தை மீட்டு கொடுங்கன்னு சொல்லி ரேகை வச்சு ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து மீதி சொத்தை எல்லாத்தையும் திரும்பி வாங்கிடலாமா? ஏன் ஐயா வா, சொல்கிறத கேள்வி போகலாம். வா இல்லை வா, கிளம்பு வா, போகலாம். போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து ரேகை வச்சு எங்கள் பாட்டி ஏமாற்றிட்டாங்க, அந்த திருப்பி கொடுங்க அதை அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வா போகலாமா? ஏன் கொடுத்தா வேணான்னுவியா? ஒன்றுமே வேண்டாம். கொடுத்தா வேணான்னுவியாண்ணா? கொடுத்தா பார்த்துக்கலாம். செவிடங்குட்டை, பட்டாங்குட்டை, குட்டக்குளம் நல்லா வசதியாக தானே பாட்டி இருந்துக்கிறேன். அப்புறம் ஏன் கொடுத்தா? பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கணும் கொடுத்தியா? பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்கேன். எத்தனை பேர் பொண்ணு? ஆத்துக்கார் எத்தனை வயசுல இறந்துட்டாரு? கரெக்டாக சொல்லு, கரெக்டாக சொல்லு. அதாவது உங்கள் ஆத்துக்கார் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இறந்தாரு? உங்கள் பெரிய பொண்ணுக்கு என்ன வயசு? என் பெரிய பொண்ணு செகமாக்கு. அவளுக்கு என்ன வருது? 40 கூட இருக்காது. அவங்களுக்கு 40 தான் இருக்குமா? மீனா ஏய், நல்லா இருக்கியா? நீ என்ன பேசலாம் அவருக்கு கேட்காது, அவருக்கு காதையே கேட்காது. ஏய் மீனா, சாமியாண்டு சாப்பாடு நீ அவருக்கு காது கேட்காது, நீ என்ன கத்தினாலும் கேட்காது. கூப்பிட்டு தான் பாரு, பேசுவான். கூப்பிட்டு தான் பாரு. ஏய்
ஆச்சியா வயிறு? அது தன்னால வீங்கி போச்சு. 3 வருஷமா ஆகுது. ஐயா ஆதாரம் கார்டு வாங்கினேன் பேங்க்ல போய். வாங்கினியா இல்லையா? வாங்கிட்டேன். அது பெரியாஸ்பத்திரி போன நாளைக்கு சனிக்கிழமை. போய் பண்ணிக்கோ, ஆபரேஷன் பண்ணிக்கோ. போய் பண்ணிக்கோ, ஆபரேஷன் பண்ணிக்கோ. சனிக்கிழமை சொல்லிக்கிறேன். போ சரி ஆபரேஷன் பண்றது. சரி. அதான் ஆதாரம் கார்டு எதான் சொன்னாங்க. எத்தனை வண்டியா? ஆதார் கார்டு எத்தனை வண்டியா? வாங்கிட்டியா? சரி. ஆதாரம் கார்டு வாங்கிட்டேன். சனிக்கிழமை அந்த அம்மா கிட்ட மாதிரி போய் பத்திரமா போய் ஆபரேஷன் பண்ணின்னு வா. என்ன ஆபரேஷன்? அதான் ஆபரேஷன் பண்ணின்னு வா. ஆபரேஷன் மூணு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்களா? உங்க ஆத்துக்காரு இருக்கும்போதே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்களா? ஆமா. உங்க ஆத்துக்காரு இருக்கும்போதே கல்யாணம் பண்ணி கொடுத்தல. சொல்றத நம்ம கேளு, ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. அப்புறம் ஏன் வந்து ரேகை வச்சு கொடுத்தார்? ஒண்ணு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி தான் நிலம் இது பண்ணி கொடுத்தான்னு சொன்னேன். உங்க ஆத்துக்கார் தான் இருந்தார்ல, இருக்கும்போதே தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தா. கேட்போம். அவன் அங்க இருக்கிறவனெல்லாம் மோசமான இங்க எங்க வந்தேன், அங்க நிக்காதே இங்க நிக்காதே, நான் தந்தடா. அதுக்கு இல்ல பாட்டியே, உங்க சொத்து தானே. ஆமா. உங்க ஆத்துக்கார் இருந்தார்ல, ஆமா. இருக்கும்போதே எல்லாரும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கல்ல. ஆமா. அப்புறம் ஆத்துக்கார் இறந்த பிறகு கை நாட்டு வச்சு குத்தியா? ஆத்துக்கார் இருக்கும்போதே கை நாட்டி வச்சு குத்தியா? இல்ல, இறந்த பிறகுதான். இறந்த பிறகு ஏன் கை நாட்டு வச்சு கொடுத்த? அதான் எல்லாரும் கேட்டா என்னன்னு கேக்குறாங்க. இப்போ வந்து நீ ஒரு ஆளு இருக்கத்தெல்லாம் எழுதி கொடுத்துருட்டாங்களா? ஆமா, நீங்கெல்லாம் உட்காந்த தெரியும் செய்தி அப்படி சரி, நீ எழுதி சொத்து உன் பேர்ல இருக்கும்போது நீ என்ன என் பேர்ல இருக்குது போடா, நீ என்ன கேட்கறதுன்னு சொல்ல அந்த வேண்டியது. மாதிரி பேசலடா நானு. நான் தான் பேசுறேன். இப்ப மட்டும் பேசுற, அப்படித்தான் பண்ணுவேன் ஆமா அப்படின்னு. இப்ப ரவுடி ஆயிடுச்சு. அப்ப அமைதியான பிள்ளையா இருந்துட்டு இப்ப செம ரவுடியா மாறிடுச்சு. பாயசம் குடி. நீ எடுத்தியா? குடியா? எனக்கு வேணாம். இதெல்லாம் எடுத்த இப்போ நான் எடுக்கல, உனக்கு எத்தனை வந்தேன். சரி குடியா? எனக்கு இல்ல பாட்டி. வேண்டாண்டா அண்ணா. வாங்கி எந்த பாரு தந்தனை தாங்கி எந்த ரூபாய்க்கு தங்கர் கண்டு மந்த நாரணன் கொண்டடினி காஞ்சிபுரம் வேதபவன் லிங்கப்பந்து வாங்கி அந்த வர்ணா பாரு ஜத்தம். குடி பாயசம் ஆடி போ. எங்க அம்மா பேர் சுப்பலட்சுமி, எங்க பெரியம்மா பேர் பார்வதி. எங்க அம்மா என்ன சொல்லுவா தெரியுமா? அம்மா ஓலியோ செல்லம் ஓலியோ அப்படின்பா. செல்லம் ஓலியோ நீ செல்லமா? ஏ மீனாட்சி செல்லமான்றது உன் பொண்ணு. ஆமா. உங்க அம்மா உங்க 2 பேரும் செல்லமா கூப்பிடுவாங்களா? ஆமா. நீதான் உங்க அம்மாவுக்கு செல்லமா? ஆமாண்டா. பெரிய பொண்ணா நீ? ஆமா, பெரிய பொண்ணு நீ. நான் தான் பெரிய. உனக்கு அடுத்தது யாரு? எனக்கு அடுத்தது மருந்து போயிட்டு யோஜனை பண்ணி சொல்றேன். எனக்கு அடுத்தது குண்டம்மா. எனக்கு அடுத்தது குண்டம்மா. அதுக்கு அடுத்தது ருக்குமணி. எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கினாங்களா? எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டேன். பேரம் பேத்திக்கிறாங்களா எல்லாருக்கும்? அவளுக்கு ஊட்டிக்கு குழந்தையே பிறக்கல. யாருக்கு குழந்தை பிறக்கலா? அந்த ருக்குமணி. எங்க இருக்கிறாங்க அவங்க ருக்குமணி? அதான் இதுல இருக்கா. மயிலாப்பூர்லயா? மயிலாப்பூர்ல இருக்கிறாங்க. ஆமா. போய் வாங்க தங்கச்சி வீட்டுக்கு ஒரு வாட்டியா. ஒன்றும் இல்லை. தாத்தா போதுமா சாப்பாடு தக்கல? இது இருந்தா காசு கொடுப்பாங்களா பாட்டியா? உனக்கு அது தெரியாது. எனக்கு தெரியாது. என்ன புக் இது? என்ன புக் இது? என்ன புக்கு? 11 கோடி 12 கோடிலாம் வச்சிருந்துக்கிற. 11 கோடி 12 கோடி 13 கோடிலாம் இருந்துக்குது. அதெல்லாம் போட்டிருக்காங்க. நிலம் நிறைய இருந்தது, வித்துட்டேன். அது ரேகை வச்சு கொடுத்துட்டேன். இலவான கோட்டை மருதூர். ஏன் கொடுத்த? என்ன பண்றது, கொடுத்துட்டேன். ஏன் கொடுத்த? காரணம் சொல்லி ஏன் கொடுத்த? பசங்களுக்கு ஏன் கல்யாணம் பண்ணினேன். பசங்களுக்கு கல்யாணம் தான் உங்க ஆத்துக்கார் இருந்து பண்ணாரு. அப்பெல்லாம் நிலம் கொடுக்கல. உங்க ஆத்துக்கார் போன பிறகு தானே கொடுத்த. அப்புறம் ஏன் கொடுத்த? இது கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் எல்லாரும். ஏன் கல்யாணம்? அதான் கல்யாணமே முடிச்சுட்டு அப்புறம் ஏன் ரேகை வச்சு கொடுத்த? அன்னைக்கு ஒரு நாள் சொல்லுச்சு, ஆடி சீரு, பொங்கல் சீரு, மாசத்துக்கு தீபாவளி சீரு இதெல்லாம் செஞ்சாங்களா?
நானே என் வாழ்க்கையில கல்யாணம் பண்ண இந்த கர்மத்தெல்லாம் பார்க்கவே இல்லை. யாரு ஆடி சீரு பொங்கல் சீரு என்ன சீருன்னே எனக்கு தெரியாது. வாழ்க்கையில சீருன்றதே பார்க்கல. அடுத்த ஜென்மத்திலேயாவது பார்ப்போமான்னு தெரியல. என்ன சொல்லணும், நீ ரொம்ப பார்க்கல, பாவம் நீ அப்பாவி புள்ள நீ. எந்த சீரு? ஏன் உன் மாநில நீ அப்பா இது பாவின்ற சீர் கொடுக்கணும்னு கேள. பெரிய சீதனம்னா உங்களுக்கு சீர் வேற ஒண்ணு கொடுப்பாங்களா? சீரு அண்ணா பாட்டி 3 பொண்ணுக்குமே நல்லா சீர் செஞ்சியா? ஆமாண்டா அண்ணா, பின்ன நகையெல்லாம் போட வேண்டாமா? அதாவது எங்காத்துலலாம் 2 திருமங்கல்யம் 2 குண்டோட இருக்கான், குழந்தைய பிறக்கல. இப்பதான் தண்ணி சரியில்லையா? பேர பையன் தண்ணி சரியில்லைன்னா குழந்தை பிறக்காதா? அது என்ன சொல்றாங்க? உலகத்திலே இது ஒரு முக்கியமான விஷயம். இது குழந்தை பிறக்காத்துக்கு இப்ப தண்ணி சரியில்லைன்னு வாங்க பொழுது ஆர்வம் போட்டு கொடுத்தாதான் குழந்தை பிறக்கணும் வாங்க பொழுது. பேர வீட்டுக்கெல்லாம் போய்க்கிறியா? நான் போனது சேர்த்துக்கிறாங்க, வீட்டுக்கு சேர்ப்பாங்களா? போனதில்ல. வந்து சரஸ்வதி தெரியுமா உனக்கு? வீணை வச்சுட்டு இருப்பாங்களே. கங்கா கங்கா தலை சிவபெருமான் தலையில இருந்து வருமே. ஆமா ஆமா, கங்கா கங்கா. அது அரித்து வரல அதுவா? வெள்ளிக்கிழமை இல்ல இன்னைக்கு என்ன கிழமை தெரியுமா? ஆடி 1 இன்னைக்கு. ஒன்னும் தெரியும். ஆடி 1 ஆடி முதல் வெள்ளி கொடுக்கணும். சாமி சாமிக்கெல்லாம் ஆடி மாசம்னா சாமி வந்துருமே. வர சொல்லு. இல்ல சாமி எல்லா இடத்துலயும் பொங்கல் வைக்கிறாங்க, அங்க போயிருக்கு, அதனால இப்ப வராது. பம்ப அந்த அம்மா நேற்று கேட்டுட்டு வந்தாங்க, சாமி வர மாதிரி இது வட்டமானா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சவுண்ட் கொடுக்குறாங்க. ஆமா 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 ஆமா. அடே ஆத்தா, ஆடே ஆத்தா, ஆடா ஆத்தா, ஆடே ஆத்தா, இல்ல எங்க ஆத்தா ஓடுற? கம்ப்யூட்டர் ஆத்தா எங்க ஓடுற? திருப்பதி லட்டு இருந்தா நான் தரேன். ஆத்தா எங்க ஆத்தா போயிட்ட? வேக வேகமா வந்தியா ஆத்தா? இங்க எதுக்கு வந்த? கூப்பிடுது அண்ணாமலையாரு. திருப்பதி லட்டு பெருமாள் பிரசாதம். போயிட்டு வரட்டுமா? பாய். கண்ணா கண்ணா சொல்லு சொல்லு. கண்ணா शिवय अमृतगन्धो अरुणाचला
சிவா